6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளில் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணையவில்லை. அதனாலே நாங்கள் இதுவரை நிறமும் அழைப்பு கொடுத்தோம், அவர் இணையவில்லை. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் வேதாக புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் எண்ணாகமம் 22, 23, நீதிமொழிகள் 16, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து எபேசியர் 3, 4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தான் அந்த வார்த்தைகளோடு உங்களோடு பேசுவாராக, மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஆமேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 3:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேளையில் இணைவோம். ஊழியர் இணைந்தால் அதுக்கு பின்னதாக பார்ப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைய விடுமுறை நாள், ஆனாலும் இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே அவரை வரவேற்போம். அதே வேளையிலே எங்களுடன் இரவு வேளையிலே மாலை வேளையிலே சௌரி கொன்சி அவர்கள் துபாயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு வேளையில் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அமைதியான ஊழியர்கள் இணைவார்கள். நாங்கள் இன்றைய நாளிலே சற்று முன்னதாக ஆரம்பித்திருக்கிறோம். சகோதரி பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணையவில்லை, அவருடைய செய்தியை காணவில்லை. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பிரைஸ் லோட்டம்மா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜானட். மன்னிக்க வேண்டும், என்னுடைய சத்தம் கேட்டதா? என்னுடைய சத்தம் கேட்டதா? நான் பேசினது கேட்டதா உங்கள் எல்லோருக்கும்? ஒன்றும் கேட்கலையா? நான் இந்த சவுண்டை கட் பண்ணி இருந்தது நினைக்கிறேன், அதில் வரவில்லை, மன்னிக்க வேண்டும். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்லவும் கொன்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் துபாய் தேசத்திலிருந்து. அவர் அடுத்த இணைப்புக்கு ஜெபத்துக்காக கடந்து செல்ல வேண்டும். அவருக்காகவும் கொடுங்கள். சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் நாளில் இணையவில்லை, அழைப்பு கொடுத்தேன், இணையவில்லை. அவருடைய தொலைபேசி ஆஃபில் இருக்கிறது என்று தெரியவில்லை. அவருடைய எலக்ட்ரிக் ஏதோ கட் போல இருக்கிறது. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீங்கள் வழிநடத்துங்கள். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். 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 சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியனா குடும்பத்தையும் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்கள் இன்றைய நாளிலே தரிசனம் தந்த கர்த்தரை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அப்போஸ்தலருக்கு அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு மரித்து உயிர்த்தெழுந்து அங்கு தரிசனமானார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான சிஸ்தாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு அந்த அப்போஸ்தலருக்கு எப்படியாய் ஆண்டவர் தரிசனமாகி உயிரோடு இருக்கிறேன் சொல்லி அங்கு திருவிடம் பற்றினது போல இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஏனென்றால் மரணத்தை வென்று கிறிஸ்து இயேசுவுக்குள்
அங்கு பரமருக்கு இருந்த காலத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவையை தெளிவான சிஸ்தாந்தமாய் அங்கு இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பி அங்கு காண்பித்தார். உயிரோடு எழுந்த பின் தாம் சொன்னதை பலமுறை நிரூபித்து காட்டினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு சீசர்களுக்கு கூட அவர் தரிசனமானார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் மார்க்கு 16:12 அவர் அதற்கு பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டப்பட்டிருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பயத்தினாலே அங்கு சிலுவையிலே எதிரிகள் இயேசுவை அங்கு பார்த்திருப்பார்கள். இயேசுவை எப்படி என்ன செய்தார்கள் என்று அந்த சீசர்கள் கண்டு அவர்கள் அது பயந்ததினால் அங்கு வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆனால் அந்த இடத்திலும் கடந்து சென்று அவர்களுடைய பயத்தை அகற்றி பெரிய தைரியத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படித்தான் எங்கள் தேவன் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவர் அசைவாடி தன்னுடைய காரியத்தை எங்கள் மத்தியிலே நிறைவேற்ற தேவனாய் இருக்கிறார். இன்றைய நாளிலே நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க முதலாவது கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் கொன்சி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இலங்கை தேசத்திலே தேவனுடைய தரிசனம் இறங்க வேண்டும். எல்லாருக்குள்ளும் அந்த தேவனுடைய தரிசனம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல தகப்பனே, நன்றியோட ஸ்துதிக்கிறேன் ராஜா. இந்த நல்ல நேரத்திலே கூடப்பா எங்கள் தேசத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை தேசத்தை எந்தவனே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. தேசம் உமக்கு சொந்தமான தேசமாய் மாறட்டும் அப்பா. இலங்கை தேசம் எல்லை எங்கும் ஆண்டவர், கிராமங்கள், பட்டணங்கள், மாகாணங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் பிரதிபலிக்கும்படியாக தேசம் முழுவதுமாய் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக நான் செபிக்கிறேனப்பா. தேவரீர் தேசத்துல இருக்குதான எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு உடைய கரங்கள் குறுகி போகவில்லை ராஜா. தேசத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணியத்தக்கதாக ரட்சிப்பை கட்டளை எடுங்கப்பா. தேவரீர் உடைய திட்டங்கள் தீர்மானம் எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேசம் செழிப்பான தேசமாய் மாற வேண்டும். ஒரு வணிக நாடாய் மாற வேண்டும். வன்முறை இல்லாத தேசமாய் மாற வேண்டும் என்ற ஒரு அழகான தரிசனங்கள் எங்கள் தேசத்துல நிறைவேற்றப்பட வேண்டும் ராஜா. தேசம் முழுவதுமாய் சபைகளும் மிஷன் ஊழியங்களும் பெருக வேண்டும் ராஜா. ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே அழிந்து போய் கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் தரிசனத்துக்குள்ளால கட்டப்பட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அழைக்கப்பட்ட அநேக ஊழியக்காரர்களை எங்கள் தேசத்துல எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உடைய திட்டத்தை சபைகளை நிரப்ப போறது உடைய திட்டத்தை நிறைவேற்றுங்க ராஜா. இலங்கை முழுவதும் அநேக சபைகளை நிறுவி ஆண்டவரே அங்கெல்லாம் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா நிரப்புங்க ஆண்டவரே. நீர் எங்கள் நாட்டை குறித்து ஆண்டவரே நீர் என்ன தீர்மானங்கள் வைத்திருக்கிறீங்களோ, எங்கள் நாட்டை குறித்து என்ன தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றை நிறைவேற்ற கர்த்தரால் ஒருவரால் மாத்திரம் முடியும் அப்பா. உம்முடைய தரிசனம் மாத்திரம் நிறைவேற்றப்பட்டால் எங்கள் தேசம் அழகான செழிப்பான ஒளியான ஒரு தேசமாய் மாறுமே ராஜா. இந்த நாட்கள்ல பிசாசின் ஆதிக்கங்கள், சத்துருவின் கோட்டைகள், பொல்லாத காரியங்கள் பெருகி கொண்டு வருகிறதப்பா. உம்முடைய சித்தத்தின் கீழ் ஆண்டவரே அவைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் ராஜா. தேவ ஆவியானவரே வீணான விக்கிரகங்கள் எவ்வளவு காரியங்கள் தேசத்தை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது, தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்பா. உடைய சித்தத்துக்கு நேராக ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் தகப்பனே. கிறிஸ்தவ ஜனங்களும் கூட தேவ சித்தம் அறியாதவர்களாய் தேவ சித்தத்தை மறந்து தாங்கள் ஒரு திசையில தாங்கள் நினைத்ததுபடி வாழ்கிறார்கள். சபைகளும் கூட தங்கள் விருப்பத்துக்கு ஏற்றதை போல் நடக்கிறதப்பா. தேவ சித்தத்துக்கு அமைய சபைகள் பெருகட்டும். தேவ சித்தத்துக்கு அமைய ஊழியர்கள் பெருகட்டும் ராஜா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நிற்கிற பிள்ளை
பிள்ளைகளை மாத்திரம் எழுப்பு தரும்படியாக தேவ சித்தம் எங்கள் தேசம் முழுவதுமாய் நிறைவேற்றப்பட ஆண்டவரே உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த உயிர்த்த இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை உண்மையாய் உயிர்த்த கிறிஸ்துவை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அப்பா இன்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வாழ்க்கையில இன்னுமே எதுவுமே உயிர்ப்பிக்கப்படவில்லை, எல்லாம் இருளாய் காணப்படுகிறதப்பா. கிறிஸ்துவோட சிலுவையில இன்னும் அநேக காரியங்கள் அடிக்கப்பட இருக்கிறது, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள இருக்கிறது. இவையெல்லாம் தேவனங்கள் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தியது அப்பா, உண்மை போல் இந்த உலகம் மாற வேண்டும் என்று தானப்பா உங்களுடைய சித்தத்தை அவர்கள் அறிந்து எதற்காக என் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், எதற்காக என் இயேசு ரத்தம் சிந்தினார், எதற்காக என் இயேசு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை என் தகப்பன் சந்திப்பீராக. சந்திங்க ஆண்டவரை, நீங்க சந்திக்கிற தேவன் அப்பா அவர்களை கொண்டு நடத்துங்க, கற்றுக் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, நல்ல அறிவு திறனை கொடுங்க, சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஞானத்தை கொடுங்கப்பா, உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவை கொடுங்கப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி செயல்படுகிற நினைவுகளை கொடுக்கும்படியாக இலங்கை தேசம் முழுவதுமா தேவ சித்தம் நிறைவேற்றப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் இருக்கிற நாட்டையும் கர்த்தர் காத்து நடத்துவாராக. ஆமேன். நாங்க டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபியுங்கள். இந்த நாட்கள்ல இந்த இஸ்ரவேல் தேசம் முழுமையா பாதுகாக்க வேண்டும், பரிபூர்ணம் அடைய வேண்டும். அவர்கள் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், அங்கிருக்கிற மக்கள் அவர்கள் பயத்திலும் விருதியிலும் இருப்பார்கள். இந்த ஜனங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். யுத்த வீரர்கள் அங்கே அழுக, பல்கடிப்பு, புலம்பல் எல்லாமே அந்த தேசத்தில இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய தேசம். ஆகவே நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே அப்பா நாங்க ஒரு மின்னோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலை காப்பவரே, இனிமேலையும் காக்க வல்லவரே அப்பா. அந்த நாட்டுல ஆண்டவரே ஒரு சமாதானத்துல கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான தீமையிலும் எல்லா விதமான யுத்தத்திலும் இருந்து விடுதலையாக்க வல்லவர் உள்ள தேவன் நீங்க ஐயா அப்பா. எங்களுக்கான உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. அந்த உயிர் தெழுதின் வல்லமை ஆண்டவர்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இத்தனை நாடுகள் கூடி ஆண்டவரே ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த நாங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் வீணாக போகாது ஆண்டவரே. அதுக்காண்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவரே நீர் உண்மையில தகப்பனையா, அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஆண்டவரே அவங்க பக்கம் விழாத வண்ணமாக ஒரு வேலியை அடைத்து அவர்கள் காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உலகம் எங்கும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி உலாவி கொண்டு திரிகிறது. உங்கள் சித்தத்தை இப்படி செய்வதற்கு அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறாங்களே காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உயிருள்ள தகப்பன் ஆண்டவரே அப்பா. உங்களோட ஆவிய எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு ஆண்டவரே. அதுக்காக அப்பா உங்களோட வாக்கு தத்தை அனுப்பி ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க அப்பா 1000 பேர் தான் அவங்களோட பக்கத்தில் விழுந்தாலும் நீங்க அவர்களை காக்க வல்லவரா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை அணுகாத என்று சொன்னபடி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு வாதையும் அணுகாத மனமாக இன்னசென்டாக இருக்கிற மக்கள் எல்லாரும் இறந்து போகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த யுத்தத்துல ஒரு பெரிதான விடுதலையாக அங்க ஒரு அமைதியை கொடுக்கும்படியாக இயேசு நாமத்தின் மூலம் ஜெபிக்கிற எல்லா அசுத்தமான ஆவியலையும் ஆண்டவரே இயேசு நாமத்தால தட்டுகிறேன் அப்பா. உங்களோட சித்தத்தின் போய் நடத்துங்க ஆண்டவரே. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் இன்றும் உங்களோட வாக்கு தத்தம் நிறைவாய் கொண்டிருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான கூட்டத்தாரை எழுப்பி ஆண்டவரே அவருக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது சொன்னபடி ஆண்டவரே உங்களோட மகிமையை அவர்களுக்கு உதிக்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட மகிமையை அவர்கள் காணக்கூடியதாக, உங்களோட ரட்சிப்பை அவர்கள் காணக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பாஸ்டர்ஸ் யாரே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே வழி நடத்துங்க
நடத்துங்கப்பா. எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவர், எங்களுக்காக அப்பா சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி சொல்ற. இந்த புதிய நாள்ல உங்களை புதிதான அன்பையும் கிருபையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களை உயிர்த்தெழுதலின் அப்பா நான் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அதை அவர்களை நான் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. சிஸ்டர் வீட்டை நடத்துற ஊழியர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இந்த காலை நேரம் ஆண்டவரே. நீங்க உங்களோட நோக்கத்தின்படி நீங்க அவர்களை அழைத்த அழைப்பின்படி ஆண்டவரே அவங்களை ஆண்டவரை வெளி அடித்து பாதுகாத்து அவங்க போக்கிலும் வரத்திலும் இருந்து ஒரு புதிதான வெளிப்படுத்தணும் ஆன்லைன்ல இருக்க ஒரு தட்டைகளும் வராத வண்ணமாக ஆண்டவரே உங்கள் ரட்சிப்பு ஆண்டவரே நாங்க அன்னைகருக்கு காண்பிதற்கு இந்த சங்கம வானொலி எங்களுக்கு திறந்து கொடுத்தீங்க. அதன்படி ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலும் பெரிதான அற்புதத்தை அப்ப அவங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிற. நீங்க பயத்தின் ஆவியை கொடாமல் பலனம் என்றும் தொழிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க. பலவீனத்துல பலனை கொடுத்து வழிநடத்துகிற தகப்பனே அவருக்கு ஒரு புதிதான பலனை புதிதான அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் காமெடி ஜபிக்கிறேன் அப்பா. அந்த காலை நேரம் அப்பா என்ன விதமான லிபரத்தில் அவங்க இருந்தாலும் அப்பா இந்த எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு கூட ஆலோசனை கற்பித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஜெபாவி அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்த கணவனாரே ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்த அப்பா அவங்க அவருடைய தேவையை சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படியே நாங்க செய்வதற்கானவரே எங்களுக்கு ஒரு பெரிதான ஜெபாவியையும் அப்பா உங்கள் கிருபையையும் கொடுத்து வழி நடத்துங்க. கிருபையினால முடிசூட்டி ஒவ்வொரு நிமிடமும் அப்பா நாங்க உங்கள் சித்தத்தை மட்டுமே செய்வதற்கு யாவருக்கும் ஒரு தேவ பயத்தையும் அப்பா தேவ பயத்தையும் உங்களோட சித்தத்தை செய்கிற தேவ பயத்தையும் பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த நாளை புதிதான நாளாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட்டி கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறிய அவரை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் பிரதர் நீங்கள் அரேபிய தேசம் அனைத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த தேசத்தின் அழிவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிற தேவன். ஆகவே அந்த தேசத்தை மீட்டுக் கொள்ள வேணும் என்று சொல்லி இந்த அரேபிய தேசம் முழுக்க அந்த ஜனங்கள் முழுக்க தேவனுடைய நாமத்தை அறிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நீதியின் தேவன் அவர் நீதியாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஸ்தோத்திராண்டவரே, துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற அற்புதமான தேவனே, நார்மையான ஜப வேலைக்காக மக்கள் நன்றிகள் எடுக்கிற கர்த்தாவே, கர்த்தர் தானே ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரே, நீ வழி நடத்துகிற தேவன். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தந்து ஆண்டவரே, ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை தந்து ஆண்டவரை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரை கொடுத்த ஜெப விண்ணப்பத்திற்காக இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீர் ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே அரேபிய தேசத்தின் சமூகத்துல கொண்டு வருகிற கர்த்தாவே, அங்கு வாழுகிறதான ஒவ்வொரு தேசத்தினில் இருக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அங்கு வருகிறதான ஆண்டவரை பொல்லாப்புகளுக்கெல்லாம் ஆண்டவரை நீங்களாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை சுகபத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்பா, அந்த தேசங்களுக்கு எதிர்ப்பாய் ஆண்டவரே, அப்பா இதோ ஆண்டவரே சத்ரு கொண்டு வந்திருக்கிறதான ஆண்டவரை இந்த பொல்லாத ஆண்டவரை அப்பா காரியங்களை நீர் அறிந்திருக்கிறபடியால் அந்த தேசங்களின் வளங்களையும் அந்த தேசத்தினுடைய ஆண்டவரை எழுந்திருக்கிறதான அந்த எதிர்ப்புகளையும் என் தேவனாகி கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன். அந்த தேசங்களுக்கு ஆண்டவரை அநேகமாக ஆண்டவரை அநேக இடங்களில் ஆண்டவரை இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே நீ பார்த்து கொண்டிருக்கிற போது ஆண்டவரை அங்கே அநேக ஆண்டவரை இந்த சக்தி வாய்ந்த பாபுகளும் மற்ற
விதமான பொல்லாத காரியங்களையும் ஆண்டுகிற அந்த ட்ரோன்களையும் ஏவி ஆண்டுகிற அந்த தேசங்கள் மேல் ஆண்டுகிற ஒரு அழிவை கொண்டு வரலாம் என்று ஆண்டுகிற சித்தம் கொண்டு இருக்கிறத ஈரானுடைய எல்லா விதமான பொல்லாப்புகளில் இருந்து இந்த அரேபிய தேச மக்களை நீர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஆண்டுகிற அப்பா எல்லாம் அங்கு வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களுக்கும் ஆண்டுகிற சொந்தமான ஆண்டவரை எங்களுடைய ரிலேஷன்ஸ் கூட அங்க இருக்கிறபடியா கர்த்தர் அந்த இடத்தில் அவர்கள் பயந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வாழுகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியா கர்த்தர் அதே போல ஆண்டவரை அநேக ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை பல தேசங்களிலிருந்து வந்து அங்க தங்கி வாழ்கிறதான அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தரும்படியா சுபிக்கிறோம். யார் யாருக்கும் நடக்கிற சண்டையில் ஆண்டவர இந்த உண்டம் அறியாத அந்த தேசங்களின் மேல் ஆண்டவர அப்ப அந்த பொல்லாப்பான ஆண்டவர காரியங்களை செய்கிற ஈரானுக்கு ஆண்டவர நீர் ஆண்டவர நல்ல ஒரு ஆண்டவர ஞானத்தை தந்து நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அதே விதமாக ஆண்டவர அரேபிய தேசத்தில் இருக்கிற ஒரு மக்களும் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிந்து கொண்டு ஆண்டவர அதற்கேற்ற பிள்ளைகளா இவர்கள் எல்லோரும் ஆண்டவர வாழத்தக்கதா இயேசுவின் நாமம் ஆண்டவர அந்த இடத்திலே இந்த நாட்களிலே ஆண்டவர உச்சரிக்கப்படுகிறபடியால் அங்கு ஆண்டவர அநேக ஊழியர்கள் சென்று ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறபடியால் அந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவர இயேசுவை அறிகிற அறிவிலே ஆண்டவரை நிரம்ப கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறங்க தாவே. அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மனம் மாறட்டும் ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை எண்ணி இருக்கிற காரியங்களில் எல்லாம் ஆண்டவரை ஒரு விடுதலை தந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவர்களுக்காய் செய்கிறதான எல்லா தீமையில் இருந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சித்து விடுவித்து காத்து ஆண்டவரை அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் உண்மைய நாமத்தை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளுக்கு அந்த அரேபிய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்கும்படியாய் இருக்கிறோம். அந்த தேசம் முழுமையாய் ஆண்டவர ஒரு மாற்றத்துக்குள்ளாக வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். கர்த்தர் தாமே இப்படியாய் ஆண்டவர அரேபிய தேச எல்லையெங்கும் ஆண்டவர தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் தாவே. அதற்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிறதான ஆண்டவர எல்லா விதமான சூழ்ச்சிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேவன் அந்த தேசங்களுக்கு ஆண்டவர ஒரு நல்ல ஆண்டவர சமாதானத்தை கொண்டு எந்த ஜனங்களும் பதறாதபடிக்கு எந்த ஜனங்களும் பயப்படாதபடிக்கு பயப்படாதே திகையாதே நான் உன்னுடைய தேவன் என்று சொன்ன தேவன் பிரியாய் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு நீர் தேவனாயிருந்து நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்யப்போவதற்காய் நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையில் ஆண்டவர ஜெபித்த தேவ மகளை ஆண்டவரை இங்கு ஆசீர்வதித்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். என்ன ஆண்டவரை செபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, அவங்களோடு கூட நீங்க வழி நடத்துங்க. அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் நீர் ஆசீர்வாதமா இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்யப்போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அருமையான செவ்வ வேலையை ஆண்டுகிற அப்பா இதோ நின்று நடத்துகிறதான அருமையான தாசன் லெஸ்லி சகோதரரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகனை ஆசீர்வதிங்கப்பா. மகனுக்கு பயாயிருங்க, மகனுக்கு ஞானமாயிருங்க, மகனுடைய தேவைகளை சந்திங்க, நல்ல ஆரோக்கியத்தை பலனையும் தந்து ஆண்டுகிற அப்பா இன்னும் கூட எழுந்து உங்களுடைய ஊழியத்தை அநேக காரியங்களை செய்து ஆடுகிற அநேக ஜாதி ஜனங்கள் முன்பாக இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை எடுத்துரைக்க கர்த்தர் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி வருகிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டுகிற அப்படியா சபைக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆண்டவருடைய கூடார மறைகளை மறைத்து இவர்களுக்கு நீர் காத்துக்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவர இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான சேனட் மகளுக்கும் ஆண்டவர அப்படியா அவருடைய கணவனுக்கும் அவருடைய மகன் மகளுக்கும் ஆண்டவர நீங்க துணையாயிருங்க. இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசா இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒன்றிலும் குறைவில்லாதபடி ஆண்டவர் பிள்ளைகளை காத்துக்கொண்டு வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் அல்லது நீ செய்யப்போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றிற்கும்
என் தேவனாகி கர்த்தரை நோக்கி பார்த்து முயற்சியில் எல்லா சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையாவற்றை ஆண்டுகிற ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். Blessed wishes to everyone. Happy Easter. ஆமென் ஆமென். உங்களுக்கும் அப்படியே கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு விடுதலை தருவார். ஆமீன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமீன். நாங்க நிர்மலா மரியா வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்களிலே பாவ நுகத்துக்குள்ளே உட்படுகிற ஜனங்களும் சத்ருவின் நுகத்துக்குள்ளே உட்பட்டு அங்கு சிறைப்பட்டு விடுதலை இல்லாம தவிக்கிறார்கள் எத்தனையோ பேர். அந்த ஆத்துமாக்கள் ஒரு எந்த இடத்திலும் விடுதலையாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். அவர்களுக்கு ஏற்ற ஞானங்கள் அனுப்பப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உயிர்த்த இந்த வல்லமையான நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை துதித்து சோத்திரித்து உமது பாதப்படியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவரே, இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கப்படுகிறதான எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினாலே எங்களை நீர் முடிசூட்டி நடத்துற அன்பிற்காக சோத்திரம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எல்லா கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்படியாக கொடுத்த நீர் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதித்து வருகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட நாங்கள் ஒரு மனதோடு அப்பா தேசங்களுக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் இலங்கை இந்தியா எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலே தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே பாவ காரியங்களிலே ஆண்டவரே மக்களா சிக்கி கொண்டு அந்த நுகங்களை அவர் விட்டு வெளியே வர முடியாத அநேக பிள்ளைகள் பாவத்திலே மாண்டு கொண்டு இருக்கிறார்களே அப்பா. அப்ப ஏற்பட்ட பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே அந்த பாவ காரியங்கள் பாவ நுகங்கள் இருந்து கர்த்தர் நீர் விடுதலை ஆக்கும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல அபிஷேகம் ஊற்றும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறோம். அபிஷேகம் நுகங்களை எல்லாம் முறியடிக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டி பாவத்திலே வாழ்ந்திருக்கிற மக்கள் எல்லோரும் விடுதலை பெற இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். தன் பாவத்தை அறிக்கையிட்டு அவர்களை விட்டு விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படியாக அவர்கள் அனைவருமாய் இரக்கம் பெற்று அந்த பாவ நுகங்கள் இருந்து வெளியே வரவும் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகர் பிள்ளைகள் அப்பா சத்ருவின் கிரியையினாலே சத்ருவின் போராட்டத்தினாலே சத்ருவின் நுகத்தினாலே அவர்களும் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிற வேலையிலே அப்பா அவர்களுடைய காரியங்களில் எல்லாம் நீர் இரக்கம் பாராட்டி அவர்களை அந்த சத்ருவின் கிரியையிலிருந்து நுகத்திலிருந்து நீர் விடுதலை ஆக்கும்படியால் ஜெபிக்கிறோம். நீர் விடுதலையின் நாயகர் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் இந்த சத்ருவின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிற எல்லோரையும் நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நல்ல விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்கள் அந்த பாவத்திலிருந்து சத்ருவின் கிரையிலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு தேவரீர் அவர்கள் எல்லா எண்ணங்கள் எக்கங்கள் எல்லாவற்றையும் அப்பா நீர் அறிந்து அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்து ஆசீர்வதிங்கப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அறிந்தும் பாவத்திலும் சாபத்திலும் சத்ருவின் கிரியையில் ஆண்டவரே விடுதலை இல்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மேல கூட கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. அப்படியாக நீர் நினைத்தால் நிச்சயமாக அப்பா இவர்களை விடுவிக்குவீர் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறோம் அப்பா. விடுதலையின் நாயகன் நிச்சயமாக இவர்கள் அனைவருமா எல்லா பாவ சாபங்களில் இருந்து சத்ருவின் போராட்டத்தில் இருந்து ஆண்டவரே நீர் கட்டப்பட்ட யாவரையுமாய் நீர் விடுதலையாக்கி அவர்கள் மண்டையிலே கிட்டி சேர கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அப்படியே செய்து எல்லா யார் யாரெல்லாம் அப்பா பாவத்திலையும் சாபத்திலையும் சத்ருவின் போராட்டத்திலையும் விடுதலை இல்லாமல் தவிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் தேவன் நீர் விடுதலை தந்து
கட்டப்பட்ட யாவருக்கும் ஒரு நல்ல விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பொறுப்பெடுப்பீராகப்பா. அப்படியாக கூட இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும், அவருடைய குடும்பங்களையும், அவர்கள் உமக்கு செய்யற ஊழியங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவன், மகனையும், மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னுமா ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் மகளையும், அவன் மகள் செய்கிற ஊழியத்தையும், அப்பா மகளுடைய குடும்பத்தையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியாது திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் மீறும் பதில் கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாமட்சியும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான பிலேட்டட் விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன் ஆமேன். உங்களுக்கும் அப்படியே உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர். நாங்கள் ஐரினை வரவேற்றுக் கொண்டு நீங்க இந்திய நாட்கள்ல இந்த அன்புகள் குறைஞ்சபடியால் அங்கு தாயை மகள் கொலை பண்றது இப்படியான துன்மார்க்க காரியங்கள்ல ஈடுபடுற மக்களுக்குள்ள அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் தேவனுக்கு முன்பாக மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும். இப்படியான செயல்களை செய்து நாட்டுக்கும் தேசங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் பாவத்தை வரிசிக்காதபடி அவர்கள் காக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கெத்தாவே இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதித்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது தேவன் எல்லா காரியங்களுக்கும் பதில் கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த கடைசி நாட்களிலே கத்தாவே அப்பா அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறீங்க தாச்சாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே அப்பா எங்களுக்கு அன்பை காண முடியாதபடி இருக்கிறது கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக கொலைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் இப்படியான கொலை வெறியின் ஆவிகளை எல்லாம் தேசத்திலிருந்து தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தேவன் நீங்க சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய தேவ அன்பு கத்தாவே அப்பா அந்த மக்களிடையே வரத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மனசாட்சியே இல்லாதபடிக்கு கத்தாவே அநேக கொலைகள் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தனியாக கத்தாவே எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியாத ஆண்டவரே. அப்பா அவர்களை கடத்தி கொண்டு போய் கத்தாவே அவர்களுடைய உறுப்புகள் எல்லாம் பலவாடி விடுறாங்க தகப்பன. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நகையில போட்டு கொண்டு போகும்போது அவங்களுடைய கழுத்தை அறுத்து நகையில பறித்து கத்தாவே அவங்களோட கிணத்துல போடுறாங்க தகப்பன. அப்பா ஸ்தோத்திரப்படியான கத்தாவே அநேக காரியங்கள் ஆண்டவரை. அப்பா கள்ள காதலோடு இருக்கும் போது கத்தாவே அந்த தாய் கத்தாவே பெற்ற குழந்தையவே அப்பா விஷம் வைத்துக் கொள்ளுகிறதான காரியங்கள் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா இப்படியான இருதயங்கள் கல்லான இருதயங்கள் எல்லாம் தேவன் சதையான இருதயங்களாக மாற்றுங்க ராஜாவே. அவங்களிடத்தில் எல்லாம் ஒரு மன மாற்றத்தை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவ அன்பை அவர்களுக்கு ஊற்றுங்க ராஜாவே. உங்களுடைய அன்பை ருசி பார்க்க அவர்களுக்கு கிருபையை கொடுங்க தகப்பன. அப்பா ஸ்தோத்திரப்படியான ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பன. அப்பா அப்படியான பிள்ளைகள் ரட்சிப்புகளாய் கடந்து வர தேவன் உதவி செய்ய தகப்பன. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே கர்த்தாவே அப்பா வீணான மரணங்கள், ரத்த சிந்துதல்
இல்லாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இப்படியான பிள்ளைகளை உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே அப்பா அப்படியான பிள்ளைகளுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசுங்க ராஜாவே. அப்பா இதெல்லாம் கர்த்தாவே தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் இவர்களிடமிருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படியான அப்பா கெட்ட எண்ணங்களை கொண்டு வருகிறதான எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியான சிந்தனைகளை எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா பெற்றோரை பிள்ளைகள் குறை செய்யறாங்க ஆண்டவரே. அப்பா தங்களுடைய சொத்துகளுக்காக பணங்களுக்காக நில பொருள்களுக்காக கர்த்தாவே அப்பா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த காரியங்களுக்காக பெற்றோரை கொலை செய்யறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோரை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு நேர உணவு கொடுக்க முடியாதபடிக்கு கர்த்தாவே அவர்களை பட்டினியிலே போட்டுக்கொள்ள தகப்பனே. இப்படியான காரியங்கள் எல்லாம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசுங்க ராஜாவே. அப்பா உங்களுடைய கல்வாரி அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அப்படியான பாவ காரியங்கள்ல இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க மீட்டு கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே சமாதானத்தை கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நிலத்துக்காக கொலை செய்யறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே கர்த்தாவே அப்பா வேலையிலே போட்டி போட்டுக்கொண்டு கர்த்தாவே அவங்களுக்கு விஷம் வைத்துறாங்க தகப்பனை. இப்படியான அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா வாழ்வெட்டு இப்படியாய் கர்த்தாவே அநேக காரியங்கள் ராஜாவே. அப்பா வடக்கு பகுதியிலே கர்த்தாவே இப்படியான அநேக கொலைகள் ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களை தேவன் தொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு அவளோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை அப்பா நீங்க எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வாங்க தகப்பன். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அந்த பிள்ளைகள் கைவிடாத படிக்க கர்த்தாவே அப்பா உம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே உம்முடைய அன்பை ருசி பார்த்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகளை அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை நீங்க மாத்திரம் அவர்களுடைய இருதயத்தில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆண்டவரை. கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை ஆண்டவரை. எல்லாம் கூடும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அரசியலுக்கு விரோதமாக அநேகரை கொலை செய்யறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான காரியங்கள் தேசங்கள்ல இருந்து எடுத்து போடுங்க. இதனால இந்த அப்பாவி ஜனங்கள் அதிகமாக பாதிக்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எப்படி எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாத சூழ்நிலையிலே இந்த நேரம் ஜனங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடமாடிக்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பினாலே இடைக்கட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படி செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல ஒரு மன மாற்றத்தை தேவன் நீங்க உருவாக்குங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பாடல்களை கேட்கத்தக்கதான அப்பா வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கர்த்தாவே அவர்கள் மனமாற்றம் அடைய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா இதற்கான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உம்முடைய அன்பை பற்றி சொல்லத்தக்கதான அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவன் எழுப்புங்க தகப்பனே. அநேக வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அவங்களுடைய இருதயங்களில் எல்லாம் தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. உம்மால் தான் எல்லாம் கூடும் ஆண்டவரே. பாண்டு பிள்ளைகள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அப்படியான வீண் கொலைகள் மரணங்கள் கர்த்தாவை தேசத்தினை வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தலைவரிலிருந்து கர்த்தாவை கடைசி குடிமகன் வரைக்கும் கர்த்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த தேசங்களில எல்லா தேசங்களிலுமே இந்த அன்பு தனிந்து போய்கொண்டு இருக்கிறது கர்த்தாவை. அநேக தேசங்களிலே அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம்
செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியான காரியங்கள் எல்லாம் தேசங்களில் இருந்து எடுத்து போடுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் உம்முடைய அன்பை ருசி பார்க்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் நன்றி ராஜாவே. அப்பா இனிமேலும் இந்த தேசங்களில் எப்படியான வீண் மரணங்கள் கத்தாவே இல்லாதபடிக்கு ஒழிக்க தேவன் கிருபையை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே உடைய சமூகத்திலே கூடி செபிக்க எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்தபடியாக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா சங்கமம் வானொலியும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இதில் பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் அவங்களுடைய குடும்பங்கள் கர்த்தாவே பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. யாராவது வியாதியா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவேற்றி கொடுங்க. எல்லா தடைகளையும் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வானொலி அநேக தேசங்களுக்கு சென்ற அநேக பிள்ளைகளுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதுல அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் எனக்கு ஜெபிக்க கிடைத்த இந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் நான் ஆமென் என்று பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம். எல்லா கனமும் எல்லா துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் தகப்பனே. என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்களோடும் கூட இருப்பாரா. ஆமேன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலியாமா. பிரைஸ் லார்ட். இந்த நாட்கள்ல யுத்தத்தின் நிமித்தம் அநேகர் ஏழைகளாய் அங்கு விதவைகளாய் திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிறார். அங்கு உடுத்த உடுப்புகளோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பசியோடு பட்டினியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த நாடாய் இருந்தாலும் எந்த மனுஷனாய் இருந்தாலும் பசி பட்டினி எல்லாருக்கும் உண்டு. ஆகவே அவர்களுக்காக அந்த எளியலுக்காக அந்த திக்கற்ற பிள்ளைகள் திக்கற்று நிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே ஈஸ்டர் நாளிலே உண்மை இழந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா ஈஸ்டர் நாளிலே அப்பா அவர்களோடு கூட இன்றி சாப்பிட வழியில் இன்றி அவர்கள் தவிக்கிற தவிப்பை நீர் காண்கிறதோ தேவனாயிருக்கிறீரப்பா. அன்பான தகப்பனே இந்த யுத்தங்களை நிறுத்தும் தகப்பனே. ஆவியானவரே இந்த யுத்தங்களை நிறுத்தும் தகப்பனே. பரிசுத்தரே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே உடையின்றி உணவின்றி தவிக்கிற பிள்ளைகள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே இந்த ஆயுதங்களுக்கு அநியாயமாக உணவு காசுகளை செலவழித்து அப்பா இருக்கிறார்களே ஜனங்கள் எல்லாம் அப்பா பிள்ளைகளுக்கு உடுக்கிறது கொடுப்பும் உணவும் கொடுக்க வழி இல்லாமல் நிற்கிறார்களே தகப்பன். ஆவியானவரே அவர்கள் மேல் இரக்கம் காட்டும் தகப்பனே. இயேசுவே இரக்கம் நிறைந்தவரே அவர்கள் மேலே உமது கருணை கண்களை திருப்பும் தகப்பனே. அப்பா பிதாவே உம கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பாவி பிள்ளைகளை திருக்கண் நோக்கி பாரும் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் தாய் இழந்து தகப்பனை இழந்து அப்பா அவர்கள் பிள்ளைகளை இழந்து தாய் தகப்பன் எவ்வளவோ தவிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆறுதல் படுத்தும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களை ஆறுதல் படுத்தும் தகப்பனே. பரிசுத்த பிதாவே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அவர்களுக்கு இருக்க விடத்தை அவர்களுக்கு அளித்தருளும் தகப்பனே. உணவும் உடுக்க உடையும் அளிக்கும்படியாக உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த குளிர்கால நிலங்களிலே அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பாவி பிள்ளைகளை கைவிடாதேயும் தகப்பனே. அப்பா இயேசுவே
நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் எல்லாம் அவர்களுக்கு வந்து சேரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவர்களை தவிக்க விடாதே தகப்பனே. அப்பா, அவர்களுக்கு நிராகரிதல் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, கூடான கூடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, லிஷியன்னா குடும்பத்தை ஆசீர்வதியும், மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆவியானவரே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு தேவையான வரங்களை கொடுக்கும்படியாக இருந்து மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கமாவில் ஜெபிக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உயிர்த்த நாள்ல ஈஸ்டர் திருநாள் எல்லோருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் திருநாள் உண்டாவதாக. ஆவியானவரே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த சங்கம வானிலை ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவர்களுக்கு கொடுக்கும்படியாகவும் இருந்து கேட்கிறோம் தகப்பனே. பரிசுத்த பிதாவே, இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவர்களுக்கு அளிக்கும்படியாக உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அதே போல எங்களையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான வரங்களை தரும்படியாகவும் உண்மை இறந்து கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Janet sister. Praise the Lord, everybody. ஆமேன். நீங்கள் எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய நாமம் அல்லாமே வேறு நாமம் அங்கு கொடுக்கப்படவில்லை. இந்திய நாட்களிலே மனுஷருடைய வணக்கத்தினாலே அநேக குடும்பங்கள் அங்கு பிரிஞ்சு உடைவுகளை காணக்கூடியதா இருக்காகவே இப்படிப்பட்ட மனுஷ வணக்கங்களை விட்டு மெய்யான தேவனை அறிந்து கொள்ற அறிவையும் இயேசு நாமத்திலே அவர்கள் வரக்கூடியதா அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து பரிசுத்த ஆவியின் அன்பை பெற்று ஆவியானவரே நீர் கிரியை செய்யும்படியாக அந்த ஒன்றான மெய்த்தேவரை நாங்கள் உயர்த்தும்படியாக ஒவ்வொரு திருச்சபைகளும் உம்மிடத்துல திரும்ப வர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தவறான மனித வணக்கங்கள், தவறான சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை ஒவ்வொரு திருச்சபையும் உணர்ந்து கொள்ள, அந்த ஒவ்வொரு திருச்சபையிலும் தலைவராக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்களாக செயற்பட நீர் அந்த சபையை வழிநடத்தும்படியாக ஆண்டவரே, ஏதாவது குறைவுகள் இருக்கிற சபைகளில போகிற மக்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் அந்த இடத்துல இருக்கிறார், ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கிறார் என்ற உணர்வோடு அந்த ஆவியானவரை நோக்கி பார்த்து, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க துதிக்க நீர் அவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை, புதிய ஆவியை கொடுப்பீராக. இந்த நேரத்தில ஒவ்வொரு திருச்சபைகளையும் உம்முடைய எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது ஒவ்வொரு சபையும் எடுத்துக்கொள்ளப்பட அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் உதவி செய்வீராக. அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் தங்களை உயர்த்தி கொள்ளாதபடி உம்மை உயர்த்தி கொள்ள, சிறு பிள்ளைகளைப் போல என்னிடத்தில் வாருங்கள் என்றீரே, சிறு பிள்ளை தகப்பனை நம்பி வருவது போல சபையில வருகிற ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்க ஒவ்வொருவருடைய மனத்தையும் திடப்படுத்துவீராக. தீமைகள் ஒளிந்து போவதாக உமக்கு பிரியமான ஆராதனையாக நீர் அந்த இடத்துல இருக்கிற ஆராதனையாக ஒவ்வொரு சபைகளும் மாற நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெப ஆவியை, துதி ஆவியை ஒவ்வொரு சபைகளிலே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள் ஒவ்வொருவரையும்
உமக்கு பிரியமான பாத்திரங்களாக அவர்கள் அங்கு செயற்பட அந்த இடத்தில ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இதுவரை அவர்கள் ஏதாவது குறைவோடு இருந்தால் இந்த காலங்களில் அவர்கள் உணர்வடைந்து அந்த மெய்யான தேவன் ஒருவருக்குத்தான் அந்த வர்ஷிப்பை கொடுக்க வேண்டும், அவருக்குத்தான் துதியை கனம் மகிமை எல்லாம் ஒன்றான மெய்த்தேவன் ஒருவருக்கே கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு தாழ்மையோடு இயேசு எப்படி சிலுவையில மரண பரியந்தம் தாழ்மையில வாழ்ந்தாரோ அவருடைய சித்தத்தை செய்து முடித்தது போல ஒவ்வொரு சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவர்களும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்களை தாழ்த்தி தேவனை உயர்த்தி உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய மழவாட்டி சபையாக எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒவ்வொரு சபைகளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்துக்கூடாக உலகம் முழுக்க உடைய சுவிசேஷம் பரப்பப்பட்டு ஒவ்வொரு சபைகளும் உமக்கு பிரியமான மணவாட்டி சபைகளாக அதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் மணவாட்டி சபையின் அங்கத்தவர்களாக வாழ்ந்து எடுத்துக் கொள்ளப்பட கிருபை செய்வீராக. இந்த ஊழியத்தை சேர ஜனன் சிஸ்டர், கணவன், மகன், மகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறேன். ஜெப ஆவியை கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்தும் அவர்களோடு கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உம்முடைய வருகை வரைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாக வாழ்ந்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்து ஜெபித்து துதித்து சத்துருவை எதிர்த்து நின்று பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களோ விட்டு ஓடி போவான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களிலும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில ஜெயித்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்துல வந்து சேர கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, வருடமே இல்லாத அந்த ராட்சியத்தில நித்தியமாய் வாழ நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின இடத்துக்கு வந்து சேர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யுத்தத்துக்கு காரணமாயிருக்கிற யுத்த தலைவர்கள், யுத்த நாடுகள், அங்கு பணபலத்திலும் ஆயுத பலத்திலும் ஆள் பலத்திலும் இருக்கிற காரியங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக இவைகள் அனைத்தும் அங்கு தவிடுபடியாக்கப்படும். ஆகவே கர்த்தர் தாமே இந்த காரியங்கள் இந்த நாட்களிலே இந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி ஓய பண்ண கர்த்தரால முடியும். ஆகவே அதுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, அப்பா, இந்த விண்ணப்பத்தை உமது பாதத்திலே வைக்கிறேன். இயேசு ராஜாவே, இந்த கடைசி நாட்களிலே ஒரு தேசங்களில் நடக்கிற யுத்தத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அப்பா பிதாவே. உங்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை இயேசு ராஜாவே. தேவனே, இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொன்னீங்க இயேசு ராஜாவே. ஒவ்வொரு தேசங்களும் அப்பா, ஒவ்வொரு தேச தலைவர்கள், தேசத்து மக்கள் வாசற்படியில் நின்று நீங்கள் தட்டுவதற்காக நன்றி இயேசு ராஜாவே. இவளை இருதயங்களை நீங்கள் திறவுங்கப்பா. இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா. என் தேவனே, ஒரு புதிய மனதை கொடுங்க இயேசு ராஜாவே என்று அன்று அப்போஸ்தலருடைய மனதை தேவனை புதிதாக்கு நீங்களப்பா. தேவனே, அதே போல ஒவ்வொரு இருதயத்தையும் புதிதாக்குங்களப்பா இயேசு ராஜாவே. தேவனே, இவள் இந்த கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகளப்பா பிதாவே, வான மண்டலங்கள் இந்த கிரிகை செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியைகளும் சேர்ந்து போவதாக. பிசாசுடைய திடத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேவனே, இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்கள் இந்த கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே.
சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தீங்களே ராஜாவே தேவன், இந்த மக்களுக்காக, தேசங்களுக்காக, தேச தலைவர்களுக்காக. தேவனே இவளுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா, உண்மை அறிகின்ற அறிவை கொடுங்கள் இயேசு ராஜாவே. தேவனே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என் தேவனை கண்டித்து உணர்த்துங்கப்பா இயேசு ராஜாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்பதை ஒவ்வொரு தேச தலைவர்களும் அதிகாரிகளும் அறியத்தக்கதாக தேவனே பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறதுக்கா நன்றி அப்பா. தேவனே ஒவ்வொரு தேசங்களிலும் உம்முடைய ஆளுகை, உம்முடைய ராட்சியம், உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. ஒருவராது பாதாளம் செல்லக்கூடாது என் தேவனே, அனைவரையும் ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. மதங்களுக்கு பின்னாண்டு கிரியேஸ்வர ஆவியல் நிர்மூலம் வந்து செலுத்து போவதாக. யுத்தங்களுக்கு பின்னாண்டு கிரியேஸ்வர ஆவியல் நிர்மூலம் வந்து செலுத்து போவதாக. தேவனே ஆமானின் ஆவியல், அமலேக்கின் ஆவியல், இயேசபேலின் ஆவியல், பாலாக்கின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து செலுத்து போவதாக. பரிசுத்த இரத்தத்தை தடுக்கிறப்பா தேசம் அங்கு தேவனே. தேவனே விசேஷமா ஈரான் மக்களை ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. பிசாவுடைய சகல கிரியைகளும் சுட்டரிக்கப்படுவதாக. மாம்ச கிரியல், உலக கிரியல் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த தேசத்தின் மீது, மக்கள் மீது தெளிக்கிறேன். தேவனே ஈரான் தேசம் ரட்சிக்கப்படுவதாக இயேசு ராஜாவே. மில்லிஸ் பதிவுள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக இயேசு ராஜாவே என் தேவனே. தேவனே யுத்தம், தேவனே உங்களை யுத்தம் அப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் செய்யுங்க, நீங்கள் இந்த மக்களுக்காக வழக்காடுங்க, நீங்கள் இந்த மக்களுக்காக நீதி செய்யுங்க அப்பா என் தேவனே. ஓ நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய ஆளுகை எங்கும் வருவதாக, உம்முடைய சித்தம் தேசம் அங்கும் நிறைவேறுவதாக. இஸ்ரவேல் மக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா, மீட்டுக் கொள்ளுங்கள் இயேசு ராஜாவே என் தேவனே. தேவனே என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவளை கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே, நியாய தீர்ப்பு நாட்களிலே தேவனே பிதாவே, நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொன்னீங்க இயேசு ராஜாவே தேவனே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமாக விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. சத்திய வார்த்தை தேச தலைவர் அதிகாரிகள் தேசத்து மக்களுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா இயேசு ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்க. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குன்னு சொன்ன தேவனே. தேவனே நீங்கள் புதிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி அப்பா இயேசு ராஜாவே. ஓ பூமி உள்ள அனைத்து மக்கள் மீதும் அப்பா ஒரு கண்ணியை போல்தவனே ஆபத்துகள் வரும் என்று சொன்னீங்க. இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னீங்க இயேசு ராஜாவே. ஒருவரின் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருதுன்னு சொன்னீங்க இயேசு ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனால் உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய மகிமை உதிக்கும் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க அப்பா பிதாவே. தேவனே ரட்சித்துக் கொள்ளுங்க இயேசு ராஜாவே. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஒழுங்காய் நேர்த்தியாய் கிராமம் செய்யறதவனப்பா பிதாவே. அதற்காய் நன்றி இயேசு ராஜாவே. உம்முடைய நினைவு எங்களுடைய நினைவல்லப்பா, உங்களுடைய வழிகள் எங்களுடைய வழிகள் இயேசு ராஜாவே. தேவனே புறப்படுங்களப்பா, விசேஷமா யுத்த நாடுகளை புறப்படுங்க. நீங்கள் யுத்தம் செய்யுங்க, நீதி நீதி செய்யுங்கப்பா இந்த மக்களுக்கு. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா இந்த தேவனே பிதாவே. உம்முடைய ஆவிய ஊற்றுமையா மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய அக்கினியை போடுங்கள் ஐயா இந்த தேவனே. ஓ உம்முடைய வார்த்தை இருதயங்களிலே கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக உம்முடைய வார்த்தை அனுப்பிதவனை இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேவனே நன்றி அப்பா பிதாவே. தேவனே புறப்படுங்கள் அப்பா பிதாவே. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் ஜாதி ஜனங்களையும் அசைப்பேன் என்று சொன்னீங்க இயேசு ராஜாவே. நீங்கள் அசைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜாவே. தேவனே முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்ன தேவனே, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்க போவதற்காக நன்றி ராஜாவே. ஒரு நன்றி பரிசுத்த ஆவியானவரே தேவனே. கிருபை செய்யுங்கப்பா தேவனே, கிருபை செய்யுங்க. விசேஷமா சபைகளை புறப்படுங்கப்பா பிதாவே. சபைகள் உமக்காக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக, சபைகளில் அற்புதங்கள் ஆசிரியர் நடக்கத்தாக, சபையை தேடி இந்த தேசத்து மக்கள் ஓடி வரத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்றவனே பிதாவே. நன்றி இயேசு ராஜாவே. நன்றி அப்பா இந்த தேவனே.
ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யுங்க, உம்முடைய ஆவியை ஊற்றி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க. இந்த மக்களுக்கு ஒரு தேவன விசேஷமா தேச தலைவர் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய ஆவியை கொடுங்க. ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவி, ஆவியானவருடைய கனியினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. தேவனே நிரப்புங்கப்பா பிதாவே. எல்லா அழிவுகள் என்று தேவன் இந்த தேச தலைவரை மீட்டு ரட்சியுங்களையா இயேசு ராஜாவின் தேவனே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. சாத்தானால் வெட்கப்பட்டு போவாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேவனே கிருபை செய்யுங்க. பூமியில் அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட தேவனே நீங்கள் ஒரு காரியம் இந்த கடைசி நாட்களிலே செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அதை அறியத்தக்கதாக, உணரத்தக்கதாக விட மனக்கண்களை திறவுங்களப்பா பிதாவே. மனக்கண்களை கூடாக்குவதற்குள்ள பொல்லாத பிசாவுடைய கிரிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக. பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவாவியானவரை இந்த பூமியில் அனைவருக்கும் கொடுங்களையா இயேசு ராஜாவை. இனி வரப்போற காரியங்களை அறியத்தக்கதாக ஆவியானவரே வெளிப்பாடுகளை கொடுங்களையா இயேசு ராஜாவை. அறுப்பு மீது வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீங்க தேவனே. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்புங்களையா இந்த நாட்களிலே. தேவனே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி தேவனே மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தையினாலே வார்த்தை பூமியை உருவாக்குற தேவனே, உங்களுடைய வார்த்தை அனுப்பியப்பா இந்த தேசங்களை மீட்டு ரட்சியுங்க, தேசத்து மக்களை மீட்டு ரட்சியுங்க. ஓ நன்றி என் தேவனே, நீங்கள் அப்படியா இந்த கடைசி நாட்களை செய்ய போறதுக்கா நன்றி அப்பா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையில் ஒளிந்து போனான்னு சொன்ன தேவனே, உம்முடைய வார்த்தையின்படியப்பா இந்த நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குதப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், மதங்களுக்கு பின்னால் அந்த கிரியசேர ஆவியல் எல்லாம் நிர்மூலம் என்று சென்று போவதாக. தேவனே அன்பின் ஆவியினாலே ஒவ்வொரு இருதயத்தை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பை ஒவ்வொரு இருதயத்தையும் ஊற்றுங்கப்பா. பூமியில் ஒவ்வொரு இருதயங்களிலே ஊற்றுங்க தேவனே பிதாவே. சொற்பன மூலம் தரிசன மூலம் இந்த மக்களோட பேசுங்க இயேசு ராஜாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி தேவனே, சோஸ்திரம் அப்பா, நன்றி அப்பா. தேவனே வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னீங்கப்பா இது. ஆனா இதை விட தேவனே மிகுந்த உபத்திரவம் வரப்போன்னு சொன்னீங்களப்பா. பூமியிலே இதுவரை நடக்காத மிகுந்த உபத்திரவம் வரும் சொன்னீங்க தேவனே பிதாவே. தேவனே இந்த மக்களை உணர்வுள்ள இதயத்தை கொடுங்களப்பா. உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்க கிருபை செய்யும். சத்தியத்தினாலே இந்த பூமி உள்ள மக்கள் அனைவரை நிரப்புங்கப்பா இயேசு ராஜாவே. உங்களுடைய வார்த்தையினாலே நிரப்புங்க இயேசு ராஜாவே தேவனே. பஞ்சங்களும் கொள்ளை யுத்தங்களும் தேவனே பூமி அதிர்ச்சிகளும் வருமென்று சொன்னீங்க இயேசு ராஜாவே. தேவனே இதை கண்டு உணராமல் இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் அப்பா உணர்த்துங்க. நோவாடைய நாட்களிலே நடந்தது போல், லோத்துடைய நாட்களிலே நடந்த போல் நடக்கும் என்று சொன்னீங்க இயேசு ராஜாவே. தேவனே இந்த மக்களை நீங்கள் விடுதலை செய்யுங்கப்பா. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, கழுத்துள்ள நுகத்தடிகள் முறைக்கப்படுவதாக அபிஷேகத்தினாலே தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே கிருபை. ஒரு ஆத்மா ரட்சி படையும் பொழுது உம்முடைய பல்லோ ராட்சியம் எவ்வளவு மகிமைப்படுகிற ராஜாவே தேவனே. அதுபோல் இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவுங்க பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், சீர்கேடுகள், கொடுமைகள், செத்த பணிகளை எந்தவனே மன்னியுங்க ராஜாவே. தேவனே இந்த வருஷத்திலே தேவனே பிதாவே நீங்கள் புதிய காரியங்களை தேவனே செய்ய போவதற்காக நன்றி. யுத்தம் பண்ணுவதற்காக நன்றி. நீங்கள் வழக்காடுவதற்காக நன்றி. நீங்கள் நீதி செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே. அது சீக்கிரத்திலே ஒவ்வொரு மக்களும் தேவனே அதை கண்டு உடைய முழங்கால் யாவும் மக்கள் முன்பாக முழங்க போவதற்காக நன்றி. நாங்கள் யாவும் வானத்தையும் பூமியையும் படுத்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே. நன்றி தேவனே, சோஸ்திரம் அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க இஸ்ரவேல் மக்களை ரட்சியுங்க, மீட்டுக் கொள்ளுங்க. அக்கினி முதலாய் சூழ்ந்து கொள்ளுங்களப்பா இஸ்ரவேல் தேசத்தை. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. நீங்க பிறந்து வளர்ந்து மறைத்து உயிரோடு எழுந்த இந்த பூமியில் மக்களை ரட்சியுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி தேவனே, சோஸ்திரம் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்திலே வைக்கிறப்பா பிதாவே.
சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்க தேவனே. இந்த வானில் மூலம் கடந்து போற வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஜனசிஸ்டர் ஆசீர்வதிங்க. கணவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. புதிய காரியங்களை செய்யுங்களப்பா. இந்த குடும்பத்தில் புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. இதோ நான் சகலத்தையும் புதாக்கள் சொன்னதவனே. தேவனே, புதிய காரியங்களை விட வாழ்க்கையிலே குடும்பங்களிலே செய்யுங்க. நோய்கள் வியாதியோடு உள்ளவர்களை உம்முடைய வார்த்தையை மகா தீவிரமாய் அனுப்பி நான் குணப்படுத்துவேன் சொன்னதவனே. குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜாவே. உடைய தூய தழும்புகளாலே தொட்டு சுகங்களுங்க இயேசு ராஜாவே. பாப அக்கிரமங்களை தேவனே மன்னிங்க. சாலத்தை புதுதாய் மாற்றுங்க இயேசு ராஜாவே. தேவனே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ரட்சியுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஜீவ புஸ்தகத்தோட நாமங்களை எழுதிய தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுகோள்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆமீன், ஆமீன். ஒரு நல்ல செய்தி. நாங்கள் வருகின்ற 11ஆம் தேதி மேயிலிருந்து புதிய ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறோம். அதாவது இதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் இதே நேரத்தில் நாங்கள் துதி பாடல்களோடு ஜெபங்களோடு தேவ செய்திகளோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இணையலாம், ஜூமில் இணையலாம், ஒவ்வொரு காரியங்கள் வைபரில் இணையலாம், ஐஎம்ஓவில் இணையலாம், டெலிகிராமில் கூட இணைய முடியும். வருகின்ற 11ஆம் தேதி மேயிலிருந்து மே மாதத்திலிருந்து நாங்கள் காலையிலே இதே வேளையிலே 1.5 மணித்தியாலங்களுக்கு துதி பாடல்களோடு ஜெபங்களோடு வேத வார்த்தைகளோடு இணைய இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை இணைய முடியுமானால் இணையுங்கள். சனி ஞாயிறு இதே வேளையிலே உங்களுக்கு ஆலயங்கள் எப்படி என்று தெரியவில்லை, அதனாலே நீங்கள் இணையுங்கள். அடுத்ததாக எங்களுடைய 49வது வெட்டிங் ஆனிவர்சரி இன்றைய நாளிலே அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். திரும்பமாக அவர் தொடருவார். வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர் அப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெஷியனாவுக்காய் ஸ்தோத்திரம், மனைவிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களை இணைத்த அந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே அப்பா, அன்றையிலிருந்து இன்று மட்டுமாய் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை செய்யவும் ஆண்டவரே சுகபலம் ஆரோக்கியம் கொடுக்கவும் கர்த்தாவே நீர் வழி நடத்தின உம்முடைய சுத்த கிருவிகளுக்காய் இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் நாங்கள் கோடி நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் அப்பா நீ கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருங்க கர்த்தாவே. இன்னும் 1000 தேவ ஊழியர்களை நிறுத்தக்கூடிய ஒரு வானொலியாய் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்கள் ஒரு நல்ல நாட்கள் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த நம்முடைய திட்டம் ஆண்டவரே இதிலே விளங்கினது கர்த்தாவே. ஆண்டவரே இணைத்த திட்டத்தை நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல இருதயங்களை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே 1000 கர்த்தாவே கோடியாய் அவர்கள் பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் ஒன்றும் ஆண்டவரே அது விலகாது கர்த்தாவே, அதுக்குரிய பலன் உண்டு கர்த்தாவே. ஆகவே அந்த ஜீவ கிரீடத்தின் வல்லமை கர்த்தாவே அவர்களுக்குள்ளே உண்டாகும்படிக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தாவே உண்மை உள்ள மனுஷன் சகல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா ஆண்டவரே. உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இன்னுமாய் கர்த்தாவே நாங்கள் எல்லாருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் வந்து செபித்தார்கள், எங்கள் உயிர்த்த ஞாயிறை நாங்கள் கொண்டாடினோம் கர்த்தாவே, அதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகல துதிகன மகிமை ஒப்பு கொடுத்து நாங்கள் செவிக்கிறோம். பாஸ்டர் அவர்கள் நீங்கள் லெஸ்லி அண்ணாவையும் ஆசீர்வதித்து ஜெபத்திலே வழி நடத்துங்க.
கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற லெஸ்லி பிரதருக்காக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரரை கனப்படுத்துகிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த சனி ஞாயிறு நடக்க போகிற அந்த நிகழ்ச்சியில நீர் கூட இருந்து இன்னும் பல மக்கள் ரட்சிக்கப்பட, இந்த சுவிசேஷம் பல நாடுகளுக்கு சென்று பல மக்கள் ரட்சிக்கப்பட நீர் கிருபை செய்யும்படியாக, லெஸ்லி ரீட்டா குடும்பத்தை நீர் வேலியடைத்து பாதுகாக்கும்படியாக அவர்களோடு கூட இருந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று அந்த வசனம் ஜனசங்கமம் ரேடியோ கூடாக லெஸ்லி ரீட்டா பிரதர் குடும்பத்தை கூடாக சர்வ நாடுகளுக்கும் சென்று உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவுக்குள் வந்து விட்டார்கள் என்று உலகம் அறிந்து கொள்ள நீ பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி லெஸ்லி ரீட்டா குடும்பத்தின் அனிவர்சரியை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். வேறு யாராவது ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் ஆசீர்வதிச்சு ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இரக்கத்தின் கிருபை இந்தவனே மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, லெஸ்லி ரீட்டா சகோதரிக்கு அச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே, இந்த நாளிலும் கத்தாவே அப்பா உங்களுடைய திருமண நாளை கத்தாவே அப்பா ஒரு வருடத்தை ஒரு நாளை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எல்லா ஊழியங்களையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சிபிக்கிறேன். இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்தும்படி ஆட்சிபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சிபிக்கிறேன் ஆண்டவரை. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன நல்ல கர்த்தரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இன்றைய நாளிலும் அந்த குடும்பத்தை கத்தாவே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜாவே. இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, கடந்த காலங்கள் முழுவதுமாய் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் அந்த குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பிரதர். God bless you. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த ஊழியக்காரன் உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்களப்பா, நீங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனப்பா. உண்மை முத்தமான ஊழியக்காரர் தேவனேப்பா. நீங்கள் விசேஷமாக நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களப்பா. இயேசு ராஜா தேவனே, அந்த இருதயத்தில் உள்ள வாஞ்சியை பார்க்கிறீங்களப்பா. இயேசுவே, உமக்காக ஏதாவது செய்வோம்னு சொல்லி தேவனே அந்த இருதயத்தினுடைய வாஞ்சியை பார்க்கிறீங்களப்பா பிதாவே. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள் இயேசு ராஜாவே. தேவனே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்களப்பா பிதாவே. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் சொல்வதற்காக நன்றி இயேசு ராஜாவே. ஓ தேவனே, ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையிலே தேவனப்பா ஏற்ற மகனை நீங்கள் எடுத்து தேவனே இந்த ஊழியத்தை நீங்க செய்து வருவதற்காக நன்றி அப்பா. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய கிருபையின் நிமித்தம் அப்பா உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. தேவனே, இந்த குடும்பத்தை பொறுப்படும் ஐயா, இந்த ஊழியக்காரனை பொறுப்படும். இந்த குடும்பத்துக்கு எதிராக உருவாக்கப்படுற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. அக்கினி மாதிரியாய் சூழ்ந்து கொள்ளுங்களப்பா பிதாவை. கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதிங்க. பாதம் படுபடவெல்லாம் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னீங்கப்பா யோசுவாக்கு. அதே போல தேவனே, இந்த மனுஷன் பாதம் படுபடவெல்லாம் இந்த குடும்பத்தில் உள்ள சந்ததி பாதம் படுபடவெல்லாம் சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் எசாயா 59:21 சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக இயேசு ராஜாவே. என் தேவனே, இந்த சந்ததியின் மீது அப்பா பிதாவே நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. நன்றி எந்தவனே சோசரம் அப்பா. ஆசீர்வதியுங்க, பெருக பண்ணுங்களப்பா எந்தவனே பிதாவே. வரங்கள் வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்க. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா பிதாவே, ஒவ்வொருவரையும் அக்கினி ஜோதியாய் மாற்றுங்கப்பா பிதாவே.
ஓ நன்றி ராஜா, உம்முடைய வார்த்தை வறுமையா திரும்பாது தேவனே. இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து செல்ற வார்த்தை ஒன்றும் வறுமையாக திரும்பாதே ராஜாவே. நீங்கள் அனுப்பின காரியத்தை செய்து முடித்தே திரும்பும் தேவனே பிதாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் பெருகவும் தேவனே, நாங்கள் சிறுகவும் தேவனே. கிருபை செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்க தேவனே பிதாவே. நீடி ஆயுசை கொடுங்கள் அப்பா பிதாவே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இப்போது இருப்பார் பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வதியுங்க. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவி, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்த மூடிக்கொள்ளுங்கள் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டரை காணவில்லை. நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுவோம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த நாட்டும் லேசியானாண்ட 47வது திருமண நாள் நீங்கள் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. 49. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இன்று வரையும் ஆண்டவரே கண்மணி போல காத்து வந்த அப்பா இந்த சிஸ்டர் ரீட்டாய் ஆண்டவரே கண்மணி போல காத்து வந்த எங்களுடைய கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலங்காலமா காக்குறவரே, இன்றும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த மேரேஜ் அனிவர்சரி ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிற இந்த புதிதான வருடத்துல ஆண்டவரே நீங்க அழைத்த அழைப்பின்படி ஆண்டவரே அவர்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு அப்பா ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரே ஒருமனதோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிற உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களோட திருமண நாளை ஒரு புதிதான நாளாக, புதிதான வருடமாக மாற்றி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களோட வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே விண்ணப்பத்தின் அப்பா அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்று வரையும் காத்தவரே அப்பா உங்களோட கரம் ஆண்டவரே குறைந்து போவது இல்லை ஆண்டவரே. மார்போடு அணைத்தீர் ஆண்டவரே, மார்போடு அன்னைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேற்றுவார். சாரி, கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேற்றுவா. ஒரு போது கைவிடார், ஒரு விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேற்றுவார். ஆமெனப்பா, இன்று வரையும் தேற்று வந்தீங்க ஆண்டவரே. இனிமேல கண்ணு மணி போல ஆண்டவரே அப்பா அவங்களுடைய சிறகுகளை மறைத்து வைத்து அவர்களோட போக்கிலும் வரத்திலும் அப்பா அவர்கள் தேவைகளை சந்தித்து ஒரு விதமான அசுத்தமான ஆவியும் அவர்கள் செய்யற ஊழியத்தை தடை பண்ணாத மனமாக இன்றைக்கு இந்த புதிதான வருடத்தை ஆண்டவரே மறுபடியும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. உங்களோட நோக்கத்தின்படி, உங்களோட சித்தத்தின்படி ஒன்றுமே விலகாத வண்ணமாக உங்களோட நோக்கத்தின்படி ஆண்டவரே எல்லா விதமான தடைகளை நீக்கி அவர்களை ஆண்டவரே புதிதாக உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற இந்த வருடத்தில் ஆண்டவரே அவர்களோட வாஞ்சியின்படி அதிகமான ஊழியர்களை அதிகமான அப்பா தேவையை சந்தித்து இந்த சங்கமம் வானொலியில் நடத்தி கொண்டிருக்க ஒவ்வொரு அப்பா ஆன்லைன்ல நடத்தி கொண்டிருக்க ஒவ்வொன்றையும் நீங்க ஆசீர்வதித்து அவங்களோட மன விருப்பத்தின்படியாக இந்த புதிதான வருடத்தை அப்பா உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு அவர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதம் மென்மேலுமாக அவங்களை பொங்கி பொங்கி வலிர்ந்து
வலிந்து கொட்டுவதற்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி நடந்துங்க. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் எனக்கு அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறது என்று அப்பா அவரை அதிகமாக சொல்லி உங்களோட அன்பிலும் அபிஷேகத்திலும் கூடி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே நீங்க தயவுள்ள தகப்பனா இருந்து அவர்களது தேவலை சந்தித்த புதிதான வருடத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இன்னும் அதிகமா பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். ஹாப்பி ஆனிவர்சரி அண்ணா. ஆமேன், ஹாப்பி ஆனிவர்சரி. காலத்தின் அருமை வேகத்திலே புரியும், காலத்தின் அருமை கருத்திலே கொள்வோம். நன்னியம் யாவும் புண்ணியமாகட்டும், காலமே பொன்னானது கருத்தாய் மதியுங்கள். நமக்கில்லாததை நினைத்து நாட்களை கடந்ததே இளமை கல்வி, சிலையில் எழுத்து, உண்மையான உழைப்பு உங்களையும் உயர்த்தும். பருவம் பார்த்து பயிர் செய்யட்டும், திட்டம் தீட்டி தெளிவாய் வாழ்ந்திடலாம். ஆமேன், ஆமீன், ஆமீன். அருமையான கவிதையோட வழி நடத்தினீர்கள், எல்லோரும் இணைந்து ஜெபித்தீர்கள். நேற்றைய நாள், அதாவது வியாழக்கிழமை, நாங்கள் ஒரு புத்தக வாசிப்பு நடத்தினோம். அந்த புத்தகத்தின் பெயர் ஆத்துமநேசர் அங்க மகத்துவம். ஆத்துமநேசரின் அங்க மகத்துவம் என்று அவருடைய ஒவ்வொரு கண், காது, அப்படியாக ஒவ்வொரு பார்ட்ஸையும் வியாழக்கிழமை வாசித்தார்கள். அது என்னால் ரெக்கார்ட் பண்ண அவர்கள் இலவு பண்ணவில்லை. அதாவது இங்கே ஒரு காரியம் நடந்தது, ஆனால் நேற்றைய நாளிலே அதை திரும்பமாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் அந்த ஆத்துமநேசரின் அங்க மகத்துவம் என்று ஒவ்வொரு கண்ணை குறித்து, மூக்கை குறித்து, காதை குறித்து, தலையை குறித்து ஒவ்வொன்றையும் இந்த நாளிலே, அதாவது ஆண்டவருடைய அந்த வெள்ளிக்கிழமை அவருடைய பாடுகள் காரியங்களுக்காக அந்த நாளிலே அவர்கள் செய்தார்கள். அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். 5 மணித்தியாலம், 5:30 மணித்தியாலம் நினைக்கிறேன். அதனால் அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த செய்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஊழியர்கள் வந்து அந்த புத்தகத்தை வாசித்தார்கள். அந்த கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சகோதரி பிரெண்டா அவர்கள், எஸ்தர் பிரெண்டா அவர்கள் அதை தலைமை தாங்கி நடத்தினார். பல ஊழியர்கள், பல விசுவாசிகள் இணைந்து அந்த புத்தகத்தை வாசித்தார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த கால வேளையிலே இப்பொழுதுதான் அப்லோட் பண்ணி முடிந்தது, அனுப்பி தந்திருக்கிறேன். அந்த வேலையை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்றைய நாளிலே கனடாவிலே பல இடங்களிலே ஹாலிடேஸ். என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பாடசாலை இல்லை, வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு, எண்ணிய முடியாதவர்கள் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாளிலே நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சி நடைபெறாது. ஏனென்றால் பல இடங்களில் ஹாலிடேஸ், அவர்கள் எண்ணிய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அத்தோடு சௌரி ஏமி கூட நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் எங்கேயோ தங்கி இருக்கிறார்கள். அவரும் இந்த வாரம் முழுக்க எண்ணிய மாட்டார்கள். அப்படியாக இந்த போன வாரம் பரிசுத்த வாரம், இந்த வாரம் விடுமுறை வாரமாக இருக்கின்றது. கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் திரும்பவுமாக எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமீன். நன்றி. சௌரன் டொனால்ட், சௌரி ஐரீன், பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகன், சௌரி டாலி, வீட்டெல்லாம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையிலே இதே வேளையிலே கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலும் ஜெபம் மட்டுமல்ல, பாடல்கள், துதி ஆராதனைகளோடு தேவ செய்திகளையும் எடுத்து வர ஊழியர்கள் கூட இணைவார்கள்.
அந்த வகையில் ஆயத்தமாகவும் கத்தர் வழி நடத்துவாராக. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தருடைய கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். God bless you all. Amen. ஆமென். ஆமென். God bless you, brother. God bless you. கூறுகிறோம். கத்தருடைய கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிகள்